சுவாமியே சரணமையப்பா. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ அழகாக பிரமிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் தூரத்துலேருந்து டிவி எடுக்கிறேன். 4 கோபுரத்தில் இது ஒன்று. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப பெருசு. ஒரு நாள் முச்சூரம் சுற்றி பார்க்கலாம். இது 2வது கோபுரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட 3வது கோபுரம் இது. இது 4வது கோபுரம். ஸோ 4 வாசல்லையும் 4 கோபுரம் ஒரே மாதிரி இருக்கும். எந்த வாசலில் நுழைஞ்சாலும் ஒரே மாதிரி நுழையிற மாதிரியே இருக்கும். அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ அழகாக மூளையை பயன்படுத்தி கட்டியிருக்காக பாருங்கள். சொல்ல வார்த்தையே இல்லை. மதுரை மீனாட்சி அம்மன் கோபுர வாசலில் நம்மளுடைய பாதம் பட்டதோடையே நம்மளுடைய பாவங்கள் நீங்கிவிடும் என்று சொல்வார்கள். அது 100க்கு 100 உண்மை. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய செவுத்தில் 5 நிமிஷம் நம்ம தலையை சாய்ச்சிருந்தாலே நம்ம பாவம் தீர்ந்துவிடும். பக்தர்களும் கோடான கோடி 24 மணி நேரமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே சரியான கூட்டம். மாணிக்க மூக்குத்திய பாருங்கடி, நம்ம மதுரை மீனாட்சிய பாடுங்கடி. இந்த பாடலை நான் அடிக்கடி எல்லா பூஜையிலையும் பாடுவேன். ஆனால் இன்னைக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சந்நிதிக்கு வந்து அந்த அம்பாளுடைய மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை பார்த்த உடனே நான் அப்படியே என்னை மறந்து அந்த ஆத்தாளுக்கு முன்னால் நான் ஒரு பாட்டையும் முழுசாக பாடியே முடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரங்கோன் நகரத்தில் 48வது வீதியில் வசிக்கும் கார்த்தி குருசாமிக்கு கோடான கோடி நன்றிகள். அவ்வளோ கோடான கோடி பக்தர்கள் கூட்டத்தில் எங்களுக்குன்னு தனியாக காசு கட்டி சீட்டு வாங்கி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி எங்களெல்லாம் ஒரு அரை மணி நேரம் நிற்க வச்சு நல்லா மனசார சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்த எங்கள் குருசாமிக்கு கோடான கோடி நன்றிகள். மதுரை மீனாட்சி அம்மன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா.